ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. சிறு வேலை செய்தாலும் உடல் சோர்வு ஏற்படும். அதற்கு 2 காரணங்கள் தான் உள்ளது. முதல் காரணம் உடல் பலவீனம், இரண்டாவது காரணம் கண் திருஷ்டி. நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளது. அந்த சக்கரங்கள் நல்ல விதத்தில் இயங்கிக் கொண்டிருந்தால் உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்காது. குழாயில் அடைப்பு இல்லை என்றால் தண்ணீர் தடையில்லாமல் வருவது போல நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் பலமாக இருந்தால் உடலுக்கு நன்மை ஏற்படும். மூங்கில் மரத்தின் வேரில் நெல்லை போட்டால் அந்த மரமே பட்டு போகுமாம். அதுபோல அதிக திருஷ்டிப்பட்டால் உடலில் இருக்கும் சக்கரங்கள் சரியாக இயங்காமல் வலுவிழந்து பலவீனமாக இருக்கும். இதற்கு பரிகாரம் கடல் நீர். கடல் நீரில் குளித்தால் உடலில் இருக்கும் அந்த 7 சக்கரங்களும் பலம் பெறும். எப்படி தண்ணீர் வானத்திற்கு சென்று மழையாக திரும்பி வருகிறதோ அதே போல கடல் தண்ணீர் உடலை நினைத்து நம்முடைய உடலில் உள்ள சப்த சக்கரங்களை வலுப்படுத்தும். அதே போல ஒரு வீட்டிற்கு அதிக தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் துர்வாடை வீசும். என்னதான் சென்று போன்ற நறுமண பொருட்களை உபயோகித்தாலும் அந்த வாடை போகாது. தோஷம் நீங்கினால்தான் துர்வாடை போகும். அதனால் கடல் தண்ணீரை சிறிதெடுத்து ஒரு பக்கெட் தண்ணீரில் ஊற்றி வீட்டை கழுவி விட்டாலோ அல்லது துடைத்து விட்டாலோ தோஷங்கள் போகும். கடலில் குளிக்க தெரியாதவர்கள் கடல் நீரை கொஞ்சம் வீட்டிற்கு கொண்டு வந்து குளிக்கலாம். அப்படி இல்லை என்றால் குளிக்கும்போது ஒரு பக்கெட்டில் கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து குளித்தாலும் உடலில் இருக்கும் 7 சக்கரங்களும் பலப்படும். ஸ்ரீராமர் பார்த்திப லிங்கத்தை தானே உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு கடல் நீரால் அபிஷேகம் செய்தார். கடல் நீரே விசேஷமானது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.